இறைவன் என்பவர் ஒரு ஆற்றல், அவ்வளோதான். அது ஒரு சக்தி. அந்த சக்திக்கு பேர் என்ன? சிவன் பேர். சக்தியும் சிவனும் சேர்ந்தாதான் சக்தி. சக்தியும் சிவனும் சேராமல் சக்தி கிடையாது. அதே மாதிரி சிவன் கிடையாது. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஒரு அதிர்வு, ஒரு சவுண்டு, ஒரு ஒளி, இது மூலமாக இயங்கும். இந்த இறைவன், ஒரு சக்தி, ஒரு சிவன், இரண்டும் ஒன்றா கலந்து, சக்திங்கிறது ஒரு ஆற்றல், சிவனுங்கிறது ஒரு உருவம், இது ரெண்டும் கலந்தது ஒரு அதிர்வு, ஒரு சவுண்டு, ஒரு ஒளி. இந்த மூன்றோட பரிமாணம் பெறும்போது தான் இறைசக்தியாக மாறுகின்றது. இந்த இறைசக்திதான் இயற்கையாக மாறுகின்றது. இந்த இயற்கையாக மாறும் பொழுதுதான் பஞ்சபூதங்களாக பிறக்கின்றது. பஞ்சபூதங்கள் மூலமாகத்தான் எல்லா உயிரினங்களும் பிறக்கின்றது.